இந்த இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல, இது காங்கிரஸ் அரசு, பாரதிய ஜனதா, காசு ஏது? மத்திய அரசு நிதின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அந்த நிதி ஏது? இந்த மத்திய அரசுக்குன்னு வருவாய் பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா? தொழில் இருக்கா? இல்ல ஏதாவது இருக்கா? மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே. முதல் இடத்துல மகாராஷ்டிரா, 2வது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே. எனக்கு இது இந்த புயலை தான் நீங்க சொல்றீங்க, பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுனா அதுல கொடுக்கு, தானேக்கு ஓகிக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க? ஏன் அப்ப நீங்க கொடுக்குற? தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும், உள்ளதுக்கு போடுவா. அதுதானே பயந்துக்கிட்டு இருக்கிற. என்ன ரைடு போடுவ நீங்க? நீங்க இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது? இது மட்டுமா? குஜராத்ல ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிருச்சுன்னா நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருதுல்ல. 850 பேரை சுட்டிருக்கான்ல எங்களை இதே இந்திய கடலுக்குள்ள. எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான்? படகை பறிச்சிருக்கான், வலையை கிழிச்சிருக்கான், சிறை பிடிச்சிருக்கான், சித்திரவதை பண்ணிருக்கான். ஒரு தடவை கூட இப்படி வெட்டி பிடிச்சு தடுக்கல எங்களை. என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும். கடைசி நேரத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற வாக்குக்கு. வேற என் வாழ்க்கை பற்றி கவலை இருக்கா? என் உணர்வை பத்தி, என் உயிரை பற்றி, என் உரிமையை பத்தி, என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு. இதை பத்தி கவலை இருக்கா? அப்ப எதிர்த்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க? பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்ட. அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது. தர முடியாதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வெள்ளக்காரன் காலத்துல தான் வரி கூட இயக்கமா? இந்த கொள்ளக்காரங்காலத்தில் போராட முடியாது, தர முடியாது. உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொன்னா மத்திய அரசு ஃபண்டு, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு. உனக்கு ஏது ஃபண்டு? இங்க வா மண்டு, உனக்கு ஏது ஃபண்டு சொல்லு. மாநிலங்கள் நாங்க கொடுக்கிற காசு தான், அதை வாங்கி வச்சுக்குவாங்க.